ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து சொல்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனை மனிதன் சந்திக்கிறான். என்னைக்கு குழந்தையாய் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதோ அன்னையிலிருந்து சாகிறவர்களையும் பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு விதமான எதிர்ப்புகள், வியாதிகள், இன்னும் பல காரியங்களை அவன் சந்தித்து இந்த வாழ்க்கையிலே மனம் கசந்து நிறைய பேர் வேதனைக்குள்ள, விரக்திக்குள்ள, என்னடா வாழ்க்கைன்னு அழுத்து போகிற லெவலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் வேத வசனம் இதுகளெல்லாம் உண்டு, அவைகளை எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி இந்த காரியங்களை அறிந்து கொள்வோம் என்று அழகாய் சொல்லி தருகிறது. நாம் ஒரு காரியத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்றால் அசுத்த ஆவி, அசுத்த ஆவிகள், பிசாசின் சேனைகள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல காரியங்களை, பல செய்திகளை நாம் கேட்டோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? பரலோகத்திலிருந்து பரலோகம் இங்கு ஆட்சி செய்ய விரும்புகிறது. பரலோகம் ஆட்சி செஞ்சால் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே பிசாசின் இந்த உலகத்தில் அதற்கு எதிர்விதத்தில் இந்த சாத்தான் என்கிற ராஜ்யம், இருளின் ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்தின் ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம் என்றும், இருளுக்குள்ள ஜனங்களை தள்ளி என்ன செய்யறதே தெரியாம குழப்பத்திலையும் வேதனையும் இருக்கிற அந்த சூழ்நிலையே இருளின் ராஜ்யம். இருள் என்கிற இருளின் ராஜ்யத்துக்கு தலைவனாய் அந்த லூசிஃபர் சாத்தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அவன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். அப்ப ரெண்டு ராஜ்யமும் மோதிக்கொள்கிறது. இந்த ராஜ்யமும் அந்த ராஜ்யமும் ஓயாமல் சண்டை நடக்குது. நீங்கள் தூங்கினாலும் அவங்க ரெண்டு பேரும் தூங்குறதில்ல, அவங்க போராடி கொண்டே இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, எல்லாம் மனுஷன் தான் டார்கெட் பண்ணுறாங்க. அவன் பிசாசு எப்படியாவது இவனை மனுஷனை கெடுத்து தனக்குன்னு வைத்திருக்கிற நரகத்துக்கு நேராக அழைத்து போகணும்னு அவன் விரும்புகிறான். ஆண்டவராகிய தேவாதி தேவன், ஒளியின் ராஜ்யத்துக்கு தலைவனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படியாவது இவனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி, இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, எல்லா காரியத்திலும் அவங்களை முற்றும் விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யமாக பரலோகின் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்து அவனை சமாதானம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவன் தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். பிசாசு என்ன செய்கிறான்? அவன் ஆசைப்படுகிறான். என்னன்னா எப்படியாவது என் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போயிட்டு, எனக்கு வச்சிருக்கிற நரகத்துக்கு கொண்டு போயிட்டு, எனக்கு தேவன் வைத்த நித்திய தண்டனையான நித்திய நரகத்துக்கு அவனையும் கம்பெனி உன்னை கூட்டு போயிட்டு உன்னை அங்கே வச்சுக்கிட்டு அங்கே சேர்க்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அப்போ பாருங்க, அவன் உங்களை அழைத்து செல்லும்படி விரும்புகிறான். இது வேதாகமம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அப்போ தேவன் நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படி அவர் ஆசைப்படுகிறார். சத்துரு உன்னை வைத்துக் கொள்ளும்படி, உனக்குள்ளே அவனோடு கூட உன்னை வைத்து இருக்கும்படி அவன் ஆசைப்படுகிறான். இந்த தொடர்ந்து ஒரு ஆண்டவர் ஒரு ஓமையின் மூலியமாய் சாத்தான் எப்படிப்பட்டவன், அவன் எப்பேற்பட்ட குணங்கள் இருக்கிறது, அவனுடைய விருப்பம் என்ன, அவன் எப்படி செய்வான், அவன் என்ன காரியங்களாம் அவனால் செய்ய முடியும், எப்படி அவனை துரத்தலாம், எப்படி அவனோடு கூட ஜெயிக்கலாம், எப்படி பல காரியங்களை நாம் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்ற காரியங்களை வேதாகமம் தெளிவாய் நமக்கு போய்த்து தருகிறது. ஒரு ஓமையின் வழியாய் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்கனவே ஓமை பார்த்தப்போ நாம் வாசிக்க போகிறோம். ஒரு ஓமையை தேவன் நமக்கு வாசித்து காண்பிக்கிறார். அந்த ஓமையின் மூலியமாய் எப்படி இந்த பிசாசுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, அது இருந்தால் என்னெல்லாம் காரியங்கள் விளங்கும். பிசாசு பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற விதத்தில் இருக்க மாட்டான். ரெண்டு கொம்பு வச்சுட்டு நாக்கை நீட்டிட்டு பல்லு பெருசாக வந்து ஏதோ கார்ட்டூன் படத்தில் வர்ற மாதிரி வந்து காமிக்கிறது அவனுடைய வேலை இல்லை. அவனுடைய வேலையே என்னன்னா தெரியாத மாதிரி இருக்கணும், யாரும் ஒருத்தரும் புரியாத மாதிரி இருக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருடர் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு பின் பாக்கெட் இருக்கிறான், போகிற வரவங்கள பாக்கெட் அடிக்கிறான், இல்லது பல திருட்டுத்தனங்களை பண்ணுறான்னா அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவன் இருக்கிறத காமிக்க மாட்டான். நான் ஒரு திருடன் இருக்கிறேன், திருடுறதுக்காக இருக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டான், ஜனங்க உஷாராயிடுவாங்க. ஜனங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இதாகிடுவாங்க, கவனமாக ஆகிடுவாங்க, அவன்கிட்ட தப்பிக்க ஒப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. அதுதான் பிசாசம் பண்ணுறான். அவன் இருக்கிறது தெரியாது, அவன் எக்ஸிஸ்டன்ஸ், அவன் எங்கே இருக்கிறான், என்ன இருக்கிறான், எப்படி செய்கிறான்னு தெரியாது. ஆனால் அவன் சிம்டம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வசனத்தை வாசிப்போம். தொடர்ந்து பல காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தரும்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவது, ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ராஜ்யம் எப்படி, அதனுடைய மோட்டோ என்ன, அது எப்படி அட்டாக் பண்ணுது, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்கிறது,
அவன் எப்படி ஸ்ட்ராட்டஜி, அவன் எதை வைத்துட்டு கொண்டு எப்படி செயல்படுகிறான் என்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் அவனுடைய செயல்பாடுகளையும் அவனுடைய காரியங்களையும் கண்டுபிடித்து அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார் என்ற காரியங்களை குறித்தெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். வாசிங்கள். மத்திய எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். முதல்ல பார்க்குறோம், உங்களுக்கு ஏற்கனவே இந்த வசனங்கள் நிறைய பேருக்கு பரிச்சயமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் இந்த ஊமையை நீங்கள் வாசிக்கும்போது என்ன அங்கே சொல்கிறாரு, ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷன் இருக்குது. அவன் அது என்ன பண்ணுது, அது புறப்பட்டு போகுது. போயிட்டு நல்ல இடம் கிடைக்குமா, எங்கேயாவது போய் நல்ல இடத்துல போய் உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது. போனோடனே அது வறண்ட இடங்களில் போய் அலைந்து திரியுது. வறண்ட இடத்துல போயிட்டு எங்கேயாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குது. ஆனால் ஒரு இடமும் கிடைக்கல. என்ன பண்ணுச்சு, திடீர்னு அதுகளே சொல்லுது, நான் விட்டு வந்த வீட்டுப்பா, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் எப்பா, இதுக்கு மேலே முடியாது, நான் இருந்த வீட்டுக்கு நான் திரும்பி போகிறேன், நம்மளால் இருக்க முடியாது. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தன் வீட்டுக்குள்ளே வருது. வந்தாக்க அந்த வீடு உங்களுக்கு என்ன பண்ணுறது, பெருக்கப்பட்டிருக்கிறது, அது வெறுமையாக இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்களை அங்கே பார்க்குறோம். பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. போயிட்டு 7 பேரை கூட்டு வந்துச்சு. இதுதான் இந்த ஓமையினுடைய சாராம்சம். இதுதான் அந்த ஓமையை ஆண்டவர் சொல்கிறார். இயேசு எப்பவுமே சொல்லும் பொழுது ஓமையின் வழியாக தான் பேசுகிறார். அந்த ஓமைகள் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் அதை யோசிக்க அதை தியானிக்க இல்லை ஆண்டவர்கிட்ட கேட்க ஒவ்வொன்றையும் அவர் விளக்குகிறார். நீங்கள் ஒரு வாட்டி விளக்குனாக்க அதோட அந்த சப்ஜெக்ட் இருந்ததில்லை. சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்க தியானிக்க முழு அவனுடைய செயல்பாட்டையும் முழுசாக அவன் எப்படி வேலை செய்கிறான்ற எல்லா செயல்பாடுகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் இயேசு, ஆண்டவராக இயேசு தெரிந்தெடுத்த சொல்லி கொடுக்குற ஒரு தன்மை. இப்போ முதல்ல பார்க்குறோம், அசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிறது. அசுத்த ஆவின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவி சாதாரணமாக மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷ ஆவி. ஆண்டவர் மனுஷனை படைத்தார். ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா நியூமா, அவர் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. அதுபோல் மனுஷனை பார்த்தீங்கன்னா மனுஷ ஆவி. பிசாசை பார்த்தீங்கன்னா நியூமா காத்ரோஸ், அப்படி, அதாவது அசுத்த ஆவி. அவனுக்கு பேர் அசுத்த ஆவி, நாம மனுஷ ஆவி, ஆண்டவர் பரிசுத்த ஆவி. இப்படி எல்லாமே ஆவி. ஆவினா என்னென்னா, அது ஒரு பர்சனாலிட்டி, அது ஒரு ஆள் தத்துவம். அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவங்களுக்குன்னு விருப்பம் இருக்குது. எல்லாமே அதன்படி தான் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது இந்த 3 விதமான ஆவிகள் இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அதாவது அசுத்த ஆவினா, பேரே பார்த்தீங்கன்னா அசுத்த ஆவி. இந்த ஒரு வசனம் வாசிக்கிறேன். மார்க் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23-24. அவருடைய ஜெபாலயத்தில் அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்குவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். தேவனை பார்த்தீங்கன்னா ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். எங்க இருக்கிறான்? ஜெபாலயத்தில். ஐயோ, சர்ச்சுக்குள்ள பிசாசு வருமாயா? சர்ச்சுக்குள்ள எப்படியா வரும்? சோத்திரம். சர்ச்சு புல்பிட்டில் கூட இருப்பான். அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் இல்லைங்களா, அவனுக்குள்ள இந்த அசுத்த ஆவி இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷனுக்குள்ள இந்த அசுத்த ஆவி உட்கார்ந்துருக்குது. அப்போ மனுஷன் இருக்கும்போது அசுத்தாவி உள்ளே வந்துடுது. ஏன்னா அசுத்தாவி அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் எங்கெங்கே போகிறானோ அவன் கூட போகும். அவன் ஜபாலயத்துக்கு போனாலும் அங்கே போவோம், புல்பெட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணாலும் அங்கேயும் போவோம், அவன் எந்த இடத்துக்கு கோபுரத்தில் ஏறினாலும் அங்கேயும் போவோம். ஏன்னா அவனுக்கு உள்ளே இருக்குது. அவனுக்கு உள்ளே இருக்கிறதுனால அவன் எங்கெங்கே போகிறான், என்ன செய்கிறான்றதெல்லாம்
அது தெரிஞ்சு வச்சிருக்குது, அது அவனுக்குள்ளே இருக்குது. அப்போ ஜபாலயத்துக்குள்ளே அந்த மனுஷன் இருக்கிறதுனால அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாமி ஜபாலயத்துக்குள்ளே போயிடுச்சு. ஜபாலயத்துக்குள்ளே எப்படிங்க போக முடியும்? போக முடியுதா? நீயே உனக்குள்ளே இருக்குத, உனக்குள்ளே நீ போகும்போது அதுவும் கூட வந்துடுது. நீ இடம் கொடுத்துருக்குற. ஜபாலயன்றது என்ன? ஒரு கட்டடம் தானேங்க. அது ஒரு கட்டடம், சாந்து எல்லாம் போட்டு பூசி கீசி ஒரு பில்டிங் தான் அது. ஆனால் உண்மையில் உயிருள்ள ஆலயம் யாருன்னா நீ தான். அங்கே தான் இருக்க. நீ இடம் கொடுத்துருக்குற. உனக்கு யாருக்கு இடம் கொடுக்குறியோ அதை நீ உன் வீட்டுக்கு நீ இடம் கொடுக்குற. உன் வீட்டுக்கு நீ யாரை விருந்தினர் அழைக்கிறியோ, யாரை நீ வரவழைக்கிறியோ அவங்க உள்ளே உட்காந்துருப்பாங்க. அவங்க இருப்பாங்க. நீ வரவழைச்சிருக்க, நீ இடம் கொடுத்துருக்குற. அதனால் அசுத்தாவிக்குள்ளே இருக்குது. நீ ஜபாலயத்துக்குள்ளே போகிற. ஜபாலயத்தில் யாரையும் தடை செய்ய முடியல, அங்கே உட்காந்துட்டு இருக்கிற. அப்போ பார்த்தோன்னா இயேசு அங்கே வந்துருக்கிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசு அப்படி வந்த உடனே பாருங்க ஆட்டம் கழிக்குது. இயேசு வந்தாதான். ஒருவேளை தேவாலயத்தில் இயேசு இல்லைன்னா இயேசு இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு இருக்கிற ஆலயம் தான் தேவாலயம். இயேசு நடந்து வருகிற ஆலயம் தான் தேவாலயம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் அசைவாடணும். ஆவியானவர் இருந்தால் தான் இந்த காரியம் நடக்கும். இது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த இயேசு. பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ள இருக்கிறார். அவர் நிற்கும்போது இப்போ கிளாஷ் ஆகுது. ஏன்னா வல்லமையும் அதிகாரமும் பரலோகத்தின் தேவன் அப்படி இறங்கி நிற்கிறாரு. உடனே இந்த ஆவி என்ன செய்யுது? ஐயோ கத்துது பாருங்க, என்ன சவுண்டு கொடுக்குது பாருங்க, பயந்து போயிடுச்சு பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு பயம். இப்போ பிசாசுக்கும் பயப்படும், இப்போ அசுத்தாவிக்கு பயம். ஐயோன்னுது. ஐயோ ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பயத்தில் வீரிடுது, குழப்பத்தில் பயங்கரம், அப்படியே பயப்படுது, அலறுது, கதறுது. எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? ஐயோ நீ வந்துட்டீங்களே, எங்களை கெடுக்கிறதுக்கா வந்தீர்? உங்களை யாருன்னு எனக்கு தெரியும், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அந்த அசுத்த ஆவி பாருங்க இயேசுவை பார்த்தோன்னா அலறுது. இயேசு தேவாதி தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறாரு. அவர் நிற்கும் பொழுது பார்த்து சொல்லுது, எங்களை கெடுக்கவா வந்தீர்? பாருங்க, மனுஷனை கெடுக்கிறதுக்கு பிசாசு இந்த உலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் மனுஷனை கெடுக்கிற பிசாசை கெடுக்கணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வரணும். கெடுக்க வந்துட்டீங்களா? இங்கே வந்துட்டீங்களா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். பாரு, அது யாரும் தெரியும். யார் யார் இந்த பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் தெரியும். ஒவ்வொருத்தரையும் இன் அண்ட் அவுட் தெரியும். நீ யார், நீ பூர்வீகம் என்ன, நீ எப்படிப்பட்ட ஆள், எப்படிலாம் மாறுவ, என்னென்னலாம் செய்வ, உன்னுடைய பலவீனம் என்ன, உன்னுடைய பலம் என்ன, உனக்கு எந்த இடத்துல உனக்கு திறந்துருக்குது. சண்டை போனால் கூட பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க. இப்போ இந்த பக்கம் வீக்குப்பா, அவனுக்கு இந்த இடம் வீக்காக இருக்குது, அந்த இடத்துல அடி, அவன் கீழே ஊந்துருவான். அதுதான் அவன் சொல்லி தருவான். அப்போ அவன் கோச்சுக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி பிசாசுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அரை இன்னார் இப்போ இயேசுவை பார்த்துடுச்சு, இன்னார் என்று அறிவேன், உங்களை யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல. நீர் பரிசுத்தர். எப்படி இப்போ பிரசன்ட் பண்ணது பாருங்க. நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் பரிசுத்தமான தேவன், அப்பழுக்கல்லாத தேவன். அங்க அசுத்தத்திற்கு இடமே இல்லை, பரிசுத்தமான தேவன். நீர் ஒழுங்கின் தேவன். பரிசுத்தர்னா எல்லாவற்றும் சகல ஒழுங்கு, சகல விதமான வெளிச்சத்தின் தேவன். அவர்த்தில் அப்பழுக்கில்லாத தேவன், ஒரு குறையில்லாத தேவன், பலவீனம் இல்லாத தேவன், நீதியுள்ள தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தர்னா நீதி உள்ள தேவன், நீதி செலுத்துகிறவர். இன்னும் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி. ஒரு மனுஷனையோ ஒரு காரியத்தையோ நியாயம் இருக்குன்னா அவன் பரிசுத்தமாக இருக்கணும், அவன் சரியாக இருக்கணும், ஒவ்வொன்றையும் அப்பழுக்கு இல்லாமல் இருக்கணும், அவன் ரொம்ப 100க்கு 100 சரியாக இருக்கணும். அப்பேற்பட்ட தேவன் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய பார்வையில் நான் அசுத்தம், என்னுடைய அசுத்த ஆவி, என்னுடைய அசுத்த தன்மைக்கு ஏற்ற ஒரு தண்டனை உண்டு. நான் அசுத்தம் செய்வதற்கு ஏற்ற ஒரு தண்டனையை நீ நியமித்திருக்கிறீங்க. நீங்கள் என்னை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. என்னை கெடுக்க எனக்கு பனிஷ்மெண்ட், எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு. தண்டனை தான் கெடுக்கிறது, தண்டனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. நீர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு எல்லா தேவனை தெரியும், தேவனுடைய சகல வல்லமையும் தெரியும், தேவனுடைய மகிமை அதுக்கு தெரியும், தேவனுடைய காரியங்கள் அவருக்கு தெரியும். அதுபோல பிசாசு எல்லா காரியங்களும் அறிந்து கொண்டவன்.
அவனுக்கு 6000 வருஷம் அனுபவம் இருக்குது. உன்னுடைய எல்லா சூழ்நிலையும், உன்னுடைய எல்லா கேரக்டர்ஸு எல்லாவற்றையும் அவனுக்கு தெரியும். அவன் அழகாய் அறிந்து வைத்திருக்கிறான், புரிந்து வைத்திருக்கிறான், எல்லா காரியங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறான். அப்போ இந்த காரியம் பார்த்தீங்கன்னா பிசாசு அப்போ தெரிந்து வைத்திருக்கிறான். அப்போ அசுத்தாவி, அப்போ பார்த்தீங்கன்னா அசுத்தாவிக்கு நாலேஜ் இருக்குது. அசுத்தாவிக்கு பலவிதமான காரியங்கள் அங்கே அவனுக்குள்ளே இருக்கிறத நாம் பார்க்குறோம். அந்த பிசாசு பார்த்தீங்கன்னா, இந்த அசுத்தாவி பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா கேரக்டர், பர்சனாலிட்டி. அவனுக்கு ஒரு ஆழ்த்தத்துவம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அவனுக்குன்னு ஒருத்தர். ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு விதத்தில் எப்படி மனிதர்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்களோ அதுபோல் இந்த பிசாசுகளும் பல விதங்களில் வேறுபட்டு இருக்கிறது. 1:24 நம்ம வாசிக்கிறது போல, உமக்கு என்ன இன்னார் என்று அறிவேன். ரெண்டாவது அதுக்கு சொல்லுது, அதுக்கு பெயர் உண்டு. இப்போ ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேரக்டர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இருக்குது. நான் என் பேருக்கு சுப்பேன், குப்பேன், இன்னும் பலவிதமான பெயர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அசுத்தாவினா என்னன்னா, அசுத்தத்தை உண்டு பண்ணுகிற ஆவி அசுத்த ஆவி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை அசுத்தமாக்குறது, தேவனுக்கு விரோதமாய் மாற்றுவது. தேவன் பரிசுத்தராக இருக்கிறாரு, உங்களை அசுத்தனாக மாற்றணும். நீங்கள் பரிசுத்தத்தோடு கூட சேரக்கூடாது, நீங்கள் வெளிச்சமாய் மாறிடக்கூடாது, நீங்கள் அசுத்தத்துக்குள்ளே வாழணும், நீங்கள் அசுத்தமாக மாறணும், அப்படி கரைப்படுத்தப்படணும். அப்படி கரைப்படுத்தப்பட்டால் அவனுக்கு சொந்தக்காரனாக நீங்கள் மாறிடுவீங்க, அவனுக்கு சொந்தமாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அசுத்தாவிகளுக்கு பெயர் உண்டு. மார்க் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம், அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்போ அசுத்தாவி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் ஸ்தோத்திரம், பேர் ஊர்லாம் கேட்குற, ஏன் கேட்பா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த அசுத்தாவிலுக்கு பெயர் உண்டு. அது சொல்லுது, நாங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு பேர்த்த தனியாக ஒரு பேர் சொல்ல முடியாது. எல்லாம் நான் என் பேர், அவர் பேர், இவர் பேரில் மொத்த பேர் சொன்னேன்னா கிட்டத்தட்ட 6000 பிசாசு இருந்ததா அவங்க சொல்கிறாங்க. 6000 பேர் எங்களை சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், அதனால் எங்கள் பேர் லேகியோன். எல்லாரும் அநேகராக இருக்கிறபடினாலே அவங்க இப்போ மொத்த பேரை சேர்த்து அந்த பெட்டாலியனுக்கு பேரே வச்சிடுச்சு. நாங்கள் மொத்த கூட்டமாக இருக்கிறோம், இராணுவ கூட்டமாக இருக்குது. இராணுவ கூட்டத்தில் ஒரு பெட்டாலியன் மாதிரி அது சொல்கிறது லேகியோன். அது இராணுவத்தில் ஒரு பெட்டாலியனை குறிக்கும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கும். அப்போ சொல்லுது, நான் லேகியோன் அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், அசுத்தா எப்படி ஒரு மனுஷனை போல் அதுக்கும் பேர் இருக்குது, அதுக்கு அது சொல்லுது, அதுவும் கேட்டுக்குது. இந்த திசையிலேருந்து எங்களை துரத்துறாதீங்க. அதுக்கு இடம் கூட உண்டு. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒவ்வொரு சர்டன் ஏரியாவில் இவர்கள் குடியிருக்கும். அந்த திசையில் துரத்துறோம். அதை பார்த்து எங்கள் ஏரியா எல்லாம் பிரித்து வச்சுருக்குது. அந்த ஒரு வார்டு கவுன்சிலர் மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்குது. இந்த திசையிலேருந்து துரத்துறாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உங்களுக்கு பவர் இருக்குது, நீங்கள் துரத்துனா, நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் இருக்க முடியாது. நீங்கள் துரத்தி விட்டீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வர முடியாது. நீங்கள் சுப்ரீம் பவர், நீங்கள் மேலான வல்லமை கொண்டவர்கள், நீங்கள் முழு அதிகாரம் உடைய கரத்தில் இருக்குது, எல்லாம் உங்களுடையது, இது உம்முடைய இடம் அப்படின்ற சொல்லு விதமாய் அவைகள் சொல்லுகிறது. அப்போ அவைகளுக்கு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் அந்த தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. பிசாசுடைய தன்மைகளை வெளிப்படுகிறது. ஒரு பேரில் எப்படி ஒவ்வொரு பேரும் வைக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பேரை வைக்கிறாங்க. அது மாதிரி இவைகள், அந்த பெயர்கள் அவங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது, அதனுடைய கேரக்டரை வெளிப்படுத்துறது, அது என்னமெல்லாம் செய்யும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அப்போ அதை லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவர்களை வேண்டிக் கொண்டார். மூணாவது பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் வில். அதுக்குன்னு சொந்தமாக சித்தம் உண்டு. அது விரும்பினதை செய்யும். பிசாசு நீங்கள் எப்படி விரும்பினது செய்கிறீங்களோ, பிசாசுக்கும் அதுக்குன்னு ஒரு விருப்பங்கள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. அது பிரகாரம் தான் அது வேலை செய்யும். மத்தேயு 12:40, நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அப்படின்னு போட்டுது. நான் திரும்ப போவேன், இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இதை விட அங்கே போவேன், திரும்ப என் வீட்டுக்கு போவேன், திரும்ப இதுக்குள்ளே வருவேன் அப்படின்னு பிசாசுக்கு சொந்தமாக சித்தம் உண்டு. அதுக்குன்னு வில் உண்டு. அதுங்க விரும்புகிறத செய்யும். அது விருப்பப்பட்டது செய்கிற அளவு அதுங்களுக்கு அதுக்கும் சில அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில வல்லமைகளும் அவைகளுக்கு உண்டு.
அப்போ விருப்பப்பட்டதை அதுக்கு செய்யும், விருப்பப்பட்டதை அதுக்கு போக முடியும். அப்போ அது வீட்டுக்கு திரும்ப போகுது. அப்போ பிசாசுக்கு எப்படி மனுஷனுக்கு எப்படி தான் வாழ்க்கையை இங்கே போகணும் அங்கே போகணும் விரும்பினா அங்கே போகிறானோ, அதுபோல் பிசாசுக்கும் அந்த காரியங்கள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமன்ஸ் ஹேவ் எமோஷன்ஸ், உணர்ச்சிகள் உண்டு. அந்த வசனத்தில் மேற்கொண்ட வசனத்தில் வாசிக்கும்போது எமக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். அப்போ பயப்படுதுங்க, அதுகளுக்கு உணர்வுகள் உண்டு. பல இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசுகள் அஞ்சி நடுங்குன்னு, இயேசு கண்டு பயந்து நடுங்குன்னப்படுது. அநேக இடங்களில் பிசாசு அழுவும் தெரியுமா? நான் பல இடங்களில் பிசாசை துரத்தும் போது ஓட்டு சத்தம் போட்டு அழுவோம், என்னை விட்டுறாத அப்படி இப்படின்னு, என்னை போக சொல்லாத, நான் கெஞ்சி கேட்குறலாம் சொல்லும், அழுவோம். அதுகளுக்கும் பயம் இருக்குது, அதுகளுக்கும் அழுக உண்டு, அதுகளுக்கும் பயப்படும். அது நம்மளை பார்த்து பயப்படாது, நம்மளை தான் அழ வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேளான வல்லமை கொண்டவராய் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வரும்பொழுது அவனுக்கு சகல விடுதலையும் சகல நன்மைகளும் தருகிறவராக இருக்கிறார். அப்போ பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா அது பயப்பட செய்யும். இன்னொன்று 5வது தே கேன் ஸ்பீக். மார்க்கு 1:24 வாசிக்கிறோம், உமக்கும் எனக்கும் எங்களை கெடுக்கவா வந்தீர், தேவனுடைய பரிசுத்தத்தை சத்தம் விட்டு சொன்னான். பிசாசு பேசும். சோதரர் சில பேரை நான் பேசுறதை கேட்டதில்லைன்னா உங்கள் மனசுக்குள்ளே பேசுவான், சில நேரங்களில் காதுக்குள்ளே பேசுவான், பல தவறான வழிகளை சொல்லுவான், பல காரியங்களை சொல்லுவான். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சிகரெட்டு, ஏதாவது ரொம்ப குடி, ஏதாவது அடிமைத்தனத்தில் கெட்ட பழங்களுக்கு அடிமைத்தனம் அது பேசும். எப்பா போய் இதை செய் அதை செய் இதை சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கும். சில ஆட்களுக்கு பார்க்குறோம், எனக்கு தூக்கத்தில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குதுங்க, நான் தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேர் எங்களை ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்வாங்க. ஒரு அம்மா கூட எனக்கு சொன்னிச்சு, உள்ளுணர்வு பேசுதுங்க, சத்தமாக பேசுதுங்க, யாரோ ஒரு ஆள் பேசுகிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு அவங்க சில பேர் சொல்கிறாங்க. அப்போ சத்துரு பேச முடியும், அவனால் சத்தம் போட்டு பேச முடியும், மெலிசாவும் பேச முடியும், உன் மனசுக்குள்ளேயும் அவனால் பேச முடியும். அப்போ பிசாசு பேச முடியும். அந்த சத்தத்தை நீங்கள் புரிஞ்சாக்க நீங்கள் கடிந்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார். அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காரியங்கள் அவைகள் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். இன்னும் இந்த இடத்துல பார்க்கும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், அது போச்சான், வறண்ட இடத்துக்கு போச்சான், இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். வறண்ட இடத்து அது என்னது வறண்ட இடம்? வறண்டு போன இடத்துல எதுக்கு ஏன் போச்சு? நல்லா யோசிங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதில் பல கருத்துக்கள் ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார், அதில் பல விஷயங்களை அடக்கி வச்சிருக்கிறார். வறண்ட இடம்னா வாட்டர்லெஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போட்டிருக்குது. அதாவது தண்ணீர் அல்லாத இடம். தண்ணீர் இல்லாத இடத்துல அதுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கல, அங்கே போய் அங்கே ரெஸ்ட்டு எடுக்க முடியல. இந்த பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்ட்டு இலைப்பாறுதல், அதுக்கு ஒரு இலைப்பாறுதல் ரெஸ்டிங் பிளேஸ் வேணும்னா மனுஷனுடைய இடம்தான், மனுஷனுடைய மனசு தான், மனுஷன் தான் சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளே வந்தால் அதுக்கு ஒரு இலைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு அது தன்னுடைய தேவைகள் தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அது பூர்த்தி செய்யும். தனக்கு என்ன விருப்பமோ, ஒருவேளை குடிகார பிசாசு உள்ளே வந்துச்சுன்னா, குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவனை வச்சு குடிக்கும், அது சந்தோஷப்படும். அவனை வச்சு எல்லா தப்பையும் செய்ய வைக்கும், அதுக்கு அது சந்தோஷப்படும். வேசித்தன் ஆவி ஒரு மனுஷக்குள்ளே வந்துச்சுன்னா அவனை வேசித்தனை வச்சுட்டு அது சந்தோஷப்படும். இதுதான் அந்த பிசாசு. அதுக்கு அப்போ தான் அதுக்கு ரெஸ்ட்டு, அது விருப்பம். அதுதான் அந்த விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அது மனுஷனை இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறது. சரி, இந்த வறண்ட நிலம் அதுக்கு என்ன வறட்சி இருக்குது? அது என்ன மனுஷனுக்கு தான் தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணி குடிக்கணும்னு ஆசை, தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்ன? இந்த காரியங்கள் நான் குறித்து யோசிக்கும் பொழுது இந்த வசனங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ரூபனே, நீ என் சிரேஷ்டபுத்திரன், என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே அப்படின்னு சொல்கிறார். ரூபனை குறித்து யாக்கோபு ஒவ்வொரு 12 பிள்ளைகளும் குறித்து அவன் வரவழைச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் காரியங்களை வெளிப்படுத்துகிறான். அவன் மரிக்கிற நேரம் வந்துடுச்சு, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவன் சொல்லுகிறான். அதில் அப்போ ரூபனை குறித்து சொல்லும்பொழுது தண்ணீரை போ தழும்பினவனே, இந்த இடத்துல அந்த வேர்டை யூஸ் பண்ணுறான். தண்ணீர்
தண்ணீரை போல தழும்பினவனே, நீ வந்து என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், ஆனால் நீ மேன்மை அடைய மாட்டேன், நீ மேலே வர முடியாது, நீ வல்லமையில் பெரிய ஆளாக வர முடியாது, நீ வந்து மேன்மை அடைய மாட்டேன், உன் தகப்பன். பாருங்க, இவன் ஒரு பெரிய தவறை பண்ணுறான். அந்த தண்ணீர் அப்படி எதை குறிக்கிறா? தழும்புனவன். தண்ணி பார்த்தீங்கன்னா தழும்புறது, அப்படியே அப்படியே கண்ட்ரோல் அப்படியே ஆடுறது. எப்போ அப்படியே அது நல்ல காற்று அடிக்குதுன்னு வச்சுங்க, இந்த காற்று அடிக்கும்போது தண்ணி தழும்பும். தண்ணியோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு வந்து ஒரு ஷேப் கிடையாது. எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு வந்துடும். எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஒரு குட்டையில் இருந்தால் அதுக்கு அந்த ஷேப் வந்துடும். எங்கே இருந்தாலும் அது போல் வந்துடும். அப்போ இங்கே என்ன சொல்ல வருகிறார்னா, தண்ணீரற்ற இடம்னா பாவத்தை செய்கிற இச்சைக்குட்பட்ட ஆட்கள், இச்சைக்குரிய காரியங்கள், அந்த லஸ்ட்ஃபுல் காரியங்கள். அந்த இச்சைக்குரிய காற்று அடிக்கும் பொழுது, அந்த இச்சை என்கிற அந்த காற்று வீசும் பொழுது தண்ணீர் அங்கே ஆடுகிறது, தண்ணீர் அங்கே தழும்புகிறது. இந்த ரூபன் பார்த்தீங்கன்னா, அவன் இச்சைக்குரியவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு அன்கண்ட்ரோல்டு ஃபீலிங். பாருங்கள், அவன் செய்கிற தப்பு மகா கேவலமான வேலையை அவன் செய்கிறான். காரணம் என்ன? தண்ணீரை போல அவன் அந்த லஸ்ட்டுக்குள்ளே இருந்ததுனால, இச்சைக்கு அடிமைப்பட்டதுனால, இச்சையினால் அவன் நடத்தப்படுகிறபடினால, இந்த பிசாசு பாருங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு இச்சைகளை உருவாக்குகிறான். அவன் இச்சைக்குரியவன், அவனுடைய இதே இச்சை தான் போட்டிருக்குது. அப்போ அந்த லஸ்ட்டை அவன் வீச பண்ணும்போது, அவன் அந்த லஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அதை எதிர்த்து நிற்கிற பலன் இல்லை, அதை மாற்றுகிற தன்மை இல்லை. அந்த லஸ்ட்டுக்குள்ள அவன் போய்விடுகிறான். அந்த லஸ்ட்டுக்குரிய காற்று, இச்சைக்குரிய காற்று வீசும்பொழுது அது பாட்டுக்கு அந்த இடத்துல அவன் அடிச்சுட்டு போகிறான், அதை செய்யப்படுகிறான். தண்ணீர் எப்படி அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதுபோல் அன்கண்ட்ரோல்டு ஃபீலிங். அப்போ பாருங்கள், அவன் ரொம்ப பெரிய தவறப்படுறான், சொல்லக்கூடாத அளவு ரொம்ப அசிங்கமான செயலை அவன் செய்கிறான். அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு எங்கே இளைப்பாறுதல் கிடைக்குன்னா, இப்படிப்பட்ட இச்சைக்குரிய ஆட்கள். தண்ணீரை போல தண்ணீர் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனித்துவம் கிடையாது. எந்த வாக்கில் எடுத்துகிட்டு போதோ அந்த வாக்கில் அது போகும், எந்த ஷேப்பில் எடுக்குதோ அந்த ஷேப்பில் அது போகும். மோர் ஃப்ளெக்சிபிள். அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை எதுவுமே கிடையாது. அப்போ தனித்தன்மை கிடையாத மாதிரி இந்த இச்சைக்குரிய காற்று அடிக்கும் பொழுது அவன் என்ன செய்யறனே தெரியாமல் போகிறான் பாருங்க. அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா வறண்ட இடம்னா, அப்படிப்பட்ட ஆள் யாரும் கிடைக்கல. இல்லையா? அப்படிப்பட்ட ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக மாற்றுற மாதிரி இல்லை. அதுதான் தண்ணீரற்ற இடம். பிசாசுடைய பார்வையில் ஆண்டவர் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறார். தண்ணீர் இல்லாத இடம் அப்படின்னா, அந்த மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி ஆட்கள் அங்கே கிடைக்கல. அதனால் அதுக்கு ரெஸ்ட் பண்ண முடியல, அது யாருக்குள்ளாவது உள்ளே போற முடியல. எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, சரியாக இருக்கிறாங்க, ரொம்ப கண்ட்ரோல்டு வாழ்க்கை வாழறாங்க, நல்ல டிசிப்ளின் வாழ்க்கை வாழறாங்கன்னா இந்த சத்துருவுக்கு இளைப்பாற முடியாது. இளைப்பாற முடியாமல் அங்கே திரும்பி வருகிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த இச்சைகள், உலகத்தின் ஆசைகள்லாம் அது பிசாசினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. அந்த இச்சையை அவனுக்குள்ளே இருக்கிற ஆட்களை பிசாசை கண்ட்ரோல் பண்ணுறான், அவங்களுக்குள்ள வேலை செய்கிறான், அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை கண்டடைகிறான். இப்படி அவன் அங்கே இளைப்பாறுதலை அந்த வறண்ட இடத்துல போகிறான். அப்படிப்பட்ட ஆட்கள், அப்படிப்பட்ட இடங்கள் இல்லாதனால தண்ணீரற்ற இடமா போயிடுச்சு, இளைப்பாறுதல் கிடைக்கல. அடடா, இது பெட்டர் பிளேஸ் தேடி வந்தோம், நம்ம இடமே பெரிய நல்ல இடம் தாண்டான்னு அங்கே திரும்பி வருகிறான். அப்போ பிசாசு வேலை செய்யணும்னா பாவம். முதல்ல பாவத்திற்கு மூல காரியம் என்னென்னா லஸ்ட், இச்சைக்குரிய காரியங்கள். ஏவாளை பார்க்கணும். ஏவாள் அந்த பழத்தை பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், எல்லா பழத்தின் கனியை காட்டிலும் மிகுந்த அழகுள்ளதாக இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க கனிகளாக இதான் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ மற்றதெல்லாம் அட்ராக்டிவாக இல்லையா? காரணம் லஸ்ட் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்குது, ரொம்ப அழகாக காமிக்குது, ரொம்ப இதுவாக காமிக்குது. அதை சாப்பிட்ற எண்ணங்களை உண்டாக்கி அவன் மற்ற கனியெல்லாம் மறந்து போகுது. இந்த ஒரு கனி மட்டும் பல விதமான மரங்கள் இருக்குது, பல விதமான அழகான ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதை தான் அவன் ரொம்ப யோசிக்கிறா, இதை தான் சாப்பிடணும் விரும்புகிறான். அப்போ பாருங்கள், அதுதான் அந்த லஸ்ட்டு. தண்ணீர் பாருங்கள், அவன் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறான். சாப்பிடக்கூடாதான்றாரு, நீ சாப்பிடு, உன் கண்ணெல்லாம் தெரியும் சொல்லும்போது அவள் தண்ணீரை போல் அந்த இடத்துல இருக்கிறான்.
அவன் சொல்கிறத அப்படியே என்ன ஷேப் பண்ணுறாலோ அவன் சொல்கிறத அப்படியே கேட்குறான், அப்படியே அவன் எப்படி வணையணுமோ, எப்படி இஷ்டத்துக்கு அவளை மாற்றணுமோ அப்படியே மாற்றுறான். தேவனுடைய உண்மையிலிருந்து அவளை வெளியே கொண்டு வருகிறான், அதுலேருந்து வெளியே கொண்டு வருகிறான். அப்போ வெளியில் கொண்டு போகிறது பவுல பசோட சொல்கிறான், உங்களுடைய ஏவாளை போல நீங்கள் ஏமாற்றப்படுவீர்களோ, நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படியே ஒரு இடத்துல அவன் குறிப்பிடுகிறான். அப்போ பாருங்க, அந்த லஸ்ட்டு, அந்த காரியங்கள் என்ன, அவர் அந்த கனியை ஏற்கனவே பார்த்து அது மேலே இச்சிக்கிறார். அவர் சொன்னால் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா செத்து போயிடுவேன், உனக்கு எனக்குள்ள உறவு போயிடும், உறவு மறித்திரும், என்னோட கனெக்ஷன் இருக்காது அப்படின்னு சொன்ன அவனை பார்க்கும்போது ரொம்ப அழகுள்ளதாய் பார்க்கிறான். ஏன்னா அவளுக்குள்ள இருந்த லஸ்ட் அந்த கனியை ரொம்ப அழகாக காமிக்குது. அதை அவன் உபயோகப்படுத்தி கொள்கிறான். அதை சாப்பிடு, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் கொடுக்குறான். நீ அவரை மாதிரி ஆயிடுவ, நீ தேவனை மாதிரி ஆயிடுவ, நீ ஈக்குவல் ஆகிடுவ, 2 பேரும் சரிசமமாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவளை ஏமாற்றுகிறான். அதுதான் பாருங்க, பிசாசு உள்ள வரணும்னா தண்ணீர் தேவை, நிலையற்ற தன்மை தேவை. எந்த நேரத்துக்கு எப்படி வேணால் ஆக்ட் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா உணர்வுகள், கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்கண்ட்ரோல்டு ஆங்கர். அவங்க கோபம் வந்துச்சா என்ன பண்ணுறதுனே தெரியாது, அவங்களுக்கு ஏதாவது காரியம் வந்தால் என்ன செய்யறதுனே தெரியாது. அவைகளால் நடத்தப்படுவார்கள், அவைகளால் கொண்டு செல்லப்படுவார்கள், அவைகளால் அவர்கள் அந்த இதுக்கு முழுவதுமாய் அடிமைத்தனத்துக்குள்ள இருப்பார்கள். அப்போ அந்த இடங்கள், அப்போ பிசாசுக்கு அங்கே இளைப்பாறுதல் கிடைக்காது, அங்கே இடம் கிடைக்காது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், இடம் கொடுக்காதீங்க, சத்துருக்கு இடம் கொடுக்காதிருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இடம் கொடுக்கறது, அப்போ தண்ணீரை போல் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த வனையின் தன்மை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத தன்மை, ஒரு வீக்கான தன்மை, அது தழும்புகிற தன்மை உனக்குள்ளே இருக்குமானால் அது சத்துருவுக்கு ஏற்ற இடம். பாருங்கள், அப்படிப்பட்ட இடம் இல்லாதனால திரும்ப வருகிறார். ஏன்னா இந்த ஆள் அப்படிப்பட்ட தண்ணீரை போல் தழும்புற ஆள். நம்ம ஆள் எந்த வீட்டை விட்டு வெளியே வந்துச்சோ அந்த ஆள் தண்ணீரை மாதிரி தழும்புற ஆள், ஒரு அன்டிசிப்ளின்ட் ஆள், ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை, நினைக்கிறத செய்வான், யோசிக்கிறத செய்வான், எதெல்லாம் மனசில் படுதோ அப்படியே செய்கிற ஆள், ஒரு எந்த விதத்துலேயும் ஒரு சரியான நிலைமைக்குள்ள சரியான ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஆள். இப்படிப்பட்ட ஸ்திரத்தன்மை இல்லாத ஆளை பிசாசு ஈஸியாக வஞ்சித்துக்குவான். அவனுக்குள்ளே போயிட்டு அவனுக்குள்ளே போராட்டங்களை கொண்டு விடுவான். பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, எங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியலைங்க, வேலையை இருக்கட்டும் அதை இருக்கட்டும், மனசு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது, மனசு குழம்பிக்கிட்டே இருக்குது. ஒரு நேரம் இதை யோசிக்கிறேன், ஒரு நேரம் அதை யோசிக்கிறேன், ஒரு நாள் இன்னொன்று இதை யோசிக்கிறேன். என் மனசு எதை விரும்புது தருதோ அப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு அவனுக்கு குடிக்கணும்னு ஆசை வந்துடுவான், குட்டிச்சே ஆகணுன்ற எண்ணம் வந்துடுவான். அப்போ அவன் யோசிப்பானா, என்னடா நான் 4:30-5 மணிக்கு எழுந்தா எப்படி கடை திறந்துக்கணும், இருந்தாலும் முடியாதான், அந்த சத்தம் கேட்டே இருக்குமா, போ குட்டி அப்படின் போது அந்த எண்ணங்களால் அவன் நடத்தப்பட்டு நேராக ஒயின் ஷாப்புக்கே வந்துடுவானா. ஒயின் ஷாப் திறந்துருக்கானா, அது சைடில் படுத்துருந்துட்டு அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திறக்கிறவங்களே அங்கே இருந்து கதவு தட்டிக்கிட்டு அங்கே உட்காந்து அது திறந்த உடனே அதை வாங்கி குடிச்சிட்டு அந்த நாளை ஆரம்பிப்பானான். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. அவன் மரித்து சமீப நாட்களில் அவன் மரித்து போனான். அப்போ அந்த அளவு, அவ்வளவு தண்ணீரை போல தழும்புகிற ஸ்திரத்தன்மாத ஆள் பிசாசு ஈஸியாக வச்சுக்குவான். அவன் உள்ளே வருவான், அவன் எடுத்து உபயோகப்படுத்தி கொள்வான், அவனுடைய தன்மை அங்கே வெளிப்படும், அவனுடைய வாழ்க்கையை அவன் அழித்து விடுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வறண்ட இடங்களில் இளைப்பாறுதல் கிடைக்காது. நீங்கள் சரியான ஸ்திரத்தன்மை உள்ள ஆளா வேதத்தை வாசித்து சரியான விதத்தில் நீங்கள் இருப்பீர்களானால், இச்சைக்கு இடம் கொடுப்பாயிருக்கலானால், எல்லா ஒரு தவறான ஆசைக்கு இடம் கொடுக்காத ஆட்களாக இருப்பீர்களானால் சத்துரு உங்களுக்குள்ள வர முடியாது, உங்களை தொற முடியாது. பாருங்க, அந்த ஜெபாலயத்தில் இருந்தால் இடம் பெருசு இல்லை. ஜெபாலயத்தில் பாருங்க, அவன் அதுக்கு ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கிறாள். பாவம், தண்ணீர் பாவத்தை குறிக்கும். பாவம், பாவ தன்மைகள், பாவ குணங்கள், பாவம் இருந்துச்சுன்னா இந்த சத்துரு இளைப்பாறுதலை கண்டடைந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள புகுந்து உங்களை பலவிதமான பாவத்துக்குள்ளே உங்களை ஈடுபட வைத்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கோம். அதனால் அதுக்கு இளைப்பாறுதல் இருக்காது, அது உங்களுக்குள்ளே வர முடியாது. அதுபோல் இந்த பாவத்தன்மைகள், ஸ்திரமில்லாத தன்மைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் இருக்குமானால்
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு, தேவன் உங்களை பலப்படுத்துவாரு, தேவன் அந்த சத்துருவை உங்களுக்குள்ளே வரவிடாமல் பண்ணுவாரு. அதனால தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படிந்திருக்கிற ஆட்களை ஆண்டவர் ஒரு நாள் விடமாட்டார். யாக்கோபு சொல்றான், தண்ணீரை போல 12 பேர்ல ஒரு ஆள் தண்ணீரை மாதிரி தலைமிட்டியடா, என்னையே அசிங்கப்படுத்திட்டிய, கேவலப்படுத்திட்டிய அப்படின்னு அவர் திட்டுறாப்ல. பாருங்க, யோசேப்பை பார்க்கிறோம். அவன் பாருங்கன்னா அங்கே பாவத்துக்குரிய தன்மை எதுவுமே இல்லை. ரொம்ப கரெக்டான லைஃப், சரியான வாழ்க்கை. பாருங்க, 11 பேருக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது அவன் கனி தரும் செடி, அவன் அப்படியே கனி கொடுக்குற ஆல்பா. கனி, ஆவிக்குரிய கனிகளை தருகிற அன்பு, சமாதான, சந்தோஷம், எல்லா கனிகளை அழகாக கொடுக்குறான், அற்புதமாக கொடுக்குறான். அவனுக்குள்ள பிசாசுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது, அவங்களோட கிட்ட கூட போக முடியாது. அப்பேற்பட்ட வாழ்க்கையுள்ள ஆட்களை சத்துரு தர முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, ஞானசாரம் எடுத்தால் தொட முடியாதுங்கன்னா தொடுவான். உனக்கு பாவ குணம் இருந்தால் தொடுவான், இச்சைக்குரிய காரில் இருந்தால் உன்னை தொடுவான், தலுமனா தொடுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஏதாவது காரியங்களை அவன் தொட முடியும். பரிசுத்தாவியை பெற்றுக்காரர்கள் தொட முடியும். பரிசுத்தாவினுடைய கட்டுக்குள்ள இருந்தால் தானே நீ மனுஷ கட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அங்கே தொடுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சில வசங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 4:33 சொந்தம் பாருங்க. இந்த 3 ஆவிகளை குறித்து சொல்லப்படுது. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, ஜெப ஆலயத்துக்குள்ள அசுத்த ஆவி பிடிச்ச ஆளு, ஒரு பிசாசு ஒரு ஆளை பிடிச்சிருக்குது. அசுத்த ஆவி பிடிச்சிருக்குது. அசுத்த ஆவி ஒரு மனுஷங்களை இருக்குது. அதே இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது கொரிந்தியர் 2:10 மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவர்களை அறிவான், அப்படி போலவே தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷன் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான். மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவினா மனுஷ சுபாவம், ஒரு மனுஷீகத்துக்கு தன்மையான மனுஷீக ஆவின்னு எடுத்துக்கொள்ளலாம். மனுஷீக ஆவி இருக்குதுச்சுன்னா இன்னொரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான், எப்படி இருப்பான்னு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜெப ஆலயத்தில் பார்க்கும்பொழுது அசுத்தாவி பிடிச்ச மனுஷன். இன்னொரு வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 2:25 அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் மனுஷனுடைய ஆவி இருக்கும். இடம் கொடுத்தான்னா பிசாசனுடைய ஆவி, அசுத்த ஆவி இருக்கும். ஒருவேளை அதுலேருந்து விடுபட்டு தேவனுடைய ஆவி எனக்குள்ள வரணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா பரிசுத்த ஆவி வரும். அப்போ பரிசுத்த ஆவியான அவன் பாருங்க, அவனை குறித்து சொல்லும் பொழுது எப்போ இந்த பரிசுத்த சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான், எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஆளு? அவன் நீதியா இருந்தான், ரொம்ப ரைட்சஸ் மேன். அவன் தேவனுடைய நீதியை நடப்பித்து கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது தெரிஞ்சு அதன்படி செய்யும்படி விரும்பினான். தேவபக்தி, தேவன் மேல் பக்தி உள்ளவனா இருந்தான். அப்படி ஒன்று இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திரு. இஸ்ரவேல் எல்லாருக்கும் ஆறுதல் வரணும், எல்லாரும் தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் காத்திருக்கிறான், வெயிட் பண்ணுறான், ஆசைப்பட்டு இருக்கிறான். அதுக்காக அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாராம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட மேல் இருப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறாரு, அவர் இருக்கிறாரு. அதே மாதிரி ஜெபாலயத்துக்குள்ள இவனும் இருக்கிறான். ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடிச்சவனும் இருக்கிறான், பரிசுத்தாவியான பெற்றுக்கொண்டவனும் இருக்கிறான், அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இருக்கிறான். இந்த அடுத்த வசனங்களில் மனுஷன் ஆவி. அப்போ 3 விதமான ஆவிகள். அப்போ மனுஷிக ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவி, பிசாசுடைய ஆவி, எல்லாமே ஆவிகள். அந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இந்த வசனங்களில் லூக்கா கொரிந்தியில் வாசிக்கும்பொழுது மனுஷனுக்குரியவர்களை அதுவோ அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். தேவனுக்குரியவர்களை அவன் அறிந்து கொள்ளணும்னா தேவனுக்குரிய ஆவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் என்ன சொல்றாரு? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அவனுக்கு ஒரு விசேஷமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு என்னன்னா, எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து எது கரெக்டு எது சரி
எப்படி நடக்கணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி எல்லாத்தையும் கொண்டு வரணும் என்ற காரியங்களை திட்டமாய் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. இப்போ நீங்கள் ஆவிக்குரியனாய் பரிசுத்த ஆவியன் நிறைந்தவனாய் மாறும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து சரியாக தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாய் அமைத்து கொள்ள முடியும் என்று வேத வசனம் சொல்கிறது. இப்போ அசுத்தாவிகள் நாம் துரத்த, அசுத்தாவிகளை தெரிந்து கொண்டு அவைகளை அறிந்து கொண்டு அவைகள் இடம் வர முடியாதபடி, இடம் கொடுக்காதபடி நாம் இருக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதித்து மகிழ்வார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆமென்.